தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியோட பணக்கார வேட்பாளர் ஒருத்தர் ஒரு ஓட்டுக்கு 25,000 ரூபாய் பணப்பட்டுவாடா செஞ்சதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இதனால அந்த தொகுதியில் அவரை எதிர்த்து போட்டியிடக்கூடிய பலரும் அதிர்ச்சியில் உறைந்து போய் இருக்கிறாங்களாம். தமிழக சட்டசபை தேர்தல் வரக்கூடிய 23ஆம் தேதி நடைபெற போகுது. இந்த தேர்தலோட பிரச்சாரங்கள் நாளை மாலையோட ஓய்வடைய போகுது. இன்னும் ஒரு நாள் மட்டும்தான் இருக்கிறதால அரசியல் கட்சிகள்லாம் ஓடி ஓடி பிரச்சாரம் பண்றாங்க. தமிழகம் முழுவதுமே தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கக்கூடிய நிலையில பறக்கும் படையினர் தீவிர சோதனையில ஈடுபட்டுட்டு வராங்க. அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மீறிய பணம், பரிசு பொருள் எல்லாம் ஆவணங்கள் இல்லாம கொண்டு போனா அது எல்லாத்தையும் பறிமுதல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அதற்குரிய ஆவணத்தையும் கொடுத்தா பணமும் பரிசு பொருளையும் திரும்ப கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம தேர்தல் களத்துல பல வேட்பாளர்கள் காசை விநியோகிக்கப்படுறதாகவும் மாற்று கட்சியினர் பலரும் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தாங்க. அதையும் பறிமுதல் பண்ணி விசாரணையும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் ஒவ்வொரு கட்சியும் மாறி மாறி பணப்பதுக்கல் புகாரை கூறி வர்றாங்க. முக்கிய கட்சிகளோட வேட்பாளர்கள் பலரும் பணத்தை தண்ணீரா இறைச்சிட்டு வர்றதாகவும் தகவல்கள் கூறுது. ஆங்காங்கே ஒரு கட்சியினர் ஒரு ஓட்டுக்கு 1000, 1500, 5000 வரைக்கும் கொடுக்கறதா சொல்லப்படுது. அந்த வகையில தமிழகத்தோட மத்திய தொகுதியை சேர்ந்த வேட்பாளர் ஒருத்தர் ஒரு ஓட்டுக்கு 25,000 கொடுத்துட்டு வராராம். தோராயமா இந்த தொகுதியில 2 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்களாம். அப்படி பார்த்தா சுமார் 500 கோடி ரூபாய் வரைக்கும் செலவிட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் ஒரு வீட்டில் 4 ஓட்டு இருந்தால் 1 லட்சம் வரைக்கும் விநியோகிக்கப்படுதான். அதே போல் எதிர்க்கட்சி வேட்பாளரோ அந்த பணக்கார வேட்பாளர் போல செலவிட முடியாமல் ஒரு ஓட்டுக்கு 6,000 ரூபாய் கொடுத்துட்டு வரதாகவும் சொல்லப்படுது. ஒரு வேட்பாளர் கோடி கோடியாக பணத்தை கொடுத்துட்டு வரக்கூடிய நிலையில் எனக்கு வெற்றி கிடைக்குமா இல்லை கொடுத்த 6,000மும் வீணாகி போகுமா அப்படிங்கிற கவலையில் இருக்கிறாராம். மற்ற சுயேட்சைகள் சிறு சிறு கட்சிகளும் இதனால கதி கலங்கி போயிருக்கிறாங்களாம். அவங்களுடைய வீட்லையும் 25,000 ரூபாய் போயிருக்கிறது தான் இதுல வேடிக்கையான விஷயமே. அதனால நம்ம குடும்பமே நமக்கு ஓட்டு போடுமா அப்படிங்கிற கவலையிலேயே பல சுயேட்சை வேட்பாளர்களே இருக்கிறாங்களாம். என்ன இருந்தாலும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது மிகப்பெரிய குற்றம் அப்படின்னாலும் அதை விட கை நீட்டி வாங்குறது அதை விட பெரிய குற்றம் அப்படிங்கிறத வாக்காளர்கள் தெரிஞ்சுக்கிட்டு பணத்தை வாங்காம ஜனநாயகத்துக்கு விரோதமா செயல்படாம சரியான முறையில் ஓட்டு போடணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தலையாய கடமை. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முன்னெப்பொழுதும் இல்லாத வகையில் அதிக அளவு பணப்புழக்கம் இருக்கிறதாகவும் அதே மாதிரி குறிப்பிட்ட சமூகத்தினர் இவங்களுக்கு தான் வாக்களிக்கணும் அப்படின்னு வற்புறுத்ததாகவும் பல சர்ச்சைகள் தொடர்ந்து எழுந்துக்கிட்டே வருது. தேர்தல் ஆணையம் ஒரு பக்கம் ரெய்டு நடத்தினாலும் அவங்க கண்ணில் பொடியை தூவிட்டு இது போல மிகப்பெரிய விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கிறது பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு.